நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சொல்லக்கூடிய தாய்மொழி தமிழ் மொழி என் உயிர் மொழி, என் உயிரை விட மேலானது, என் தாயை விட புனிதமானது. நான் மதம் மாறிட்டேன், நீங்க சொல்லக்கூடிய அதே தாய்மொழி தமிழ் 6000 10,000 வருஷத்துக்கு மூத்த மொழி தமிழ் என் கால் செருப்புக்கு கீழே. வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம், வாழ்கன்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கிறான். உங்க நிலைப்பாடு என்ன? மதம் மாத்தி தமிழ் பேரை கூட்டிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுறா ஜோசப் ஜெபஸ்டின்னு, அதுல உங்க நிலைப்பாடு என்ன? மளிகை கடைக்காரங்க யாராவது தமிழ்ல இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டா போதும், ஒன்னும் வேட்டி அவுத்து போட்டு வந்துடுறது. இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கா, தமிழ்ல பேர் வைக்க முடியா? தமிழ காசு வேணும், தமிழ் வேண்டாமாடா அப்படின்னு கேக்குறது. அந்த மளிகை கடையில உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? ஏன் பொண்டாட்டி தாலி செயின் அடை வச்சு நான் மளிகை கடை வச்சிருக்கேன், அதுல 2000 ரூபாய்க்கு அதுல ஒரு பிளெக்ஸ் கூட அடிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் மளிகைன்னு வச்சிருக்கேன், அதை நண்பன் மளிகை வச்சா என்னன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? வச்சிடல, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா என் கடையில தமிழ் உரிமை கொண்டாடுறீங்க, என்ன அர்த்தத்துல கொண்டாடுறீங்க? இருக்கு நான் வச்சிருக்க மளிகை கடையில ஃப்ரெண்ட்ஸ் வச்சாருன்னா என்ன மொழின்னு வச்சா உங்களுக்கு என்ன? அந்த மளிகை கடையில என்ன பங்கு இருக்கு? ஒரு ரூபா தீப்பிட்டிக்கு பங்கு உண்டா? பொண்டாட்டி தாலி அடை வச்சு புருஷன் பொண்டாட்டியும் காலையில 4 மணில இருந்து நைட்டு 11 மணிக்கும் காத்து கிடந்து 1 ரூபா லாபத்துக்காண்டி காலில இருந்து நைட்டு வரைக்கும் சாகாம செத்து வெத்தலைக்கு சொத்தல, வெத்தலைக்கு சுண்ணாம்புக்கு சொத்தல அப்படின்னு 10க்கு 10 ரூம்ல 3000 கிலோமீட்டர் நடக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அங்க தமிழ்ல கொடுக்கணும்னா உங்களுக்கு அதுல என்ன பங்கு இருக்கு? மளிகடையில நீங்களா முதல் தந்திய? நாங்க பொண்டாட்டி தாலியை அடை வச்சு நாங்க வச்சிருக்கோம், பொண்டாட்டி பிள்ளையோட கடந்து கஷ்டப்படுறோம். இங்க தமிழ் காசு வேணும், தமிழ் வேண்டாமான்னு அழகா பேசிட்டு போயிடுறிய. அங்க மதம் மாத்தி தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுறான். வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம், வாழ்க்கை தான் சொல்லுவாங்கிறான். அதெல்லாம் எதுவும் கேட்கறது கிடையாது, அதை கேட்க மாட்டோம், குழுன்னு இருக்கு, அப்படிதானே இருக்கும். அதான் உங்க நோக்கம். தமிழை காசு வேணும், தமிழ் வேண்டாமாடான்னு கேட்க தெரியுதுல. இப்போ அந்த மளிகையில உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எங்களோட பங்கு 2 பங்கு இருக்கு. ஒண்ணு எங்களோட வாக்கு அதிகாரம், இன்னொன்னு எங்களோட வரி பணம். ஏன் பங்கு 2 பங்கு நீ வாங்கிட்டு தான் நீ ஆட்சி பண்ண முடியும், அப்படித்தானே? நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா தமிழ்ல பேர் வச்சவங்களுக்கு தான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால அறிவிக்க முடியுமா? அறிவிச்சு பாருங்க, அறிவிச்சுட்டு கட்சி நடத்தி பாருங்க பார்ப்போம். அப்ப கேளுங்களா, தமிழை வரி பணம் வேணும், தமிழ் வேண்டாமாடான்னு அப்ப கேளுங்க. இங்கிலீஷ்ல பேர் வச்சிருப்பாங்க, உடனே ஓடி வந்துருது. தமிழ காசு வேணும், தமிழ் வேண்டாமாடா அப்படின்ட்டு. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.